வாசனை போறியா எரியும் போட மாட்டேங்குது. சட்னி மக்களே புரோட்டா சட்னி 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 மேலே எல்லாமே எனக்கு மிக்ஸு தேங்காய் சட்னி இவ்வளோ நைஸாக அடிக்கிறாங்க. என்ன சட்னி இருக்குது? தேங்காய் சட்னி ரோஸ்டாக இருக்குது. இதை எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. சிக்கன் சிக்கன் சிக்கனு எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. சரி இங்கே ரெண்டு எடுத்து போட்டு ஸ்பூன் ஏன் பூண்டு ஆகாது? தேங்காய் வைக்கிட்டா? வை. ஓகே ஓகே மக்களே சிக்கன் வறுவல் இப்படி சிக்கன் குழம்பு அப்படியே வச்சு மக்கள் சிக்கன் குழம்பு போட்டாங்க. மக்களே தப்பாக நினைக்காங்க, வீட்டில் சமையலே பண்ணுறதில்ல. நான் அதனால் கடையில் புரோட்டா சிக்கன் வறுவல் வாங்கிட்டு வந்தேன். மக்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. கடையில் வாங்கிட்டு வந்துட்டுங்க. இன்றைக்கி வீட்டில் ஃபோன் பண்ண சாப்பாடு அடியானு இன்னும் சாப்பிட்லேன்னு சொன்னாங்க. அதனால் கடையில் எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் வறுவல் பிரியாணி வாங்கிட்டு வந்துங்க. அவங்க சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு பிரியாணி வேணான்ட்டு எனக்கு புரோட்டா போட்டு இதுபடி இந்த அளவுக்கு குறையா பெப்பர் சிக்கன் சிக்கன் ஃப்ரை புரோட்டா என்ன எடுத்துக்கோ. புரோட்டா புலா புள்ள புரோட்டா எடுத்து போகிறேன். பேச்சு பக்கத்தில் இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லாம் வீடியோ இங்கே போகிறேன். இன்னைக்கு ஜெயலுக்கு வந்தீங்கன்னா வீடியோவில் வருவா குட்டிப்புல. சார் ப்ளீஸ் சார் இப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். அவன் சின்ன பையன் சார். அவனெல்லாம் கூப்பிட்டு போறீங்க சார். அவன் வாழ்க்கையே வீணா போயிடும் சார். தெரியாம பண்ணிட்டான் சார். ஸ்கூல் படிக்கும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி சண்டை வர்றதுலாம் சகஜம் தானே சார். இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் சார். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். அவனை மட்டும் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஏன்பா சின்ன பையனை பனிஷ் பண்ணணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? நீ கெஞ்சறதை பார்த்தா எங்களுக்கே பாவமா இருக்கு. அந்த அஜயோட அப்பா கிறிஷ பனிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்காக உயர் அதிகாரிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சார். கிறிஷ் ரொம்ப நல்ல பையன் சார். அவன் அம்மா அவனை தனியா விட்டு அவன் அந்த கவலையில இருக்கான். அவன் யாரும் இல்லைன்னு பசங்க எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணிருக்காங்க சார். அதனால சார் அவன் அப்படி பண்ணி செஞ்சவனெல்லாம் கூப்பிட்டு போயிடாங்க சார். ஜனாதிபதி பூச்சம் தான் சார் செய்யறதோட சிக்கனா இந்த எதுக்காக யார்கிட்ட இது வரைக்கும் இந்த நீ எடு சார். சிக்கன் சாப்பிட மாட்டா. இல்லை சாப்பிட்டா கேட்கணும். சரி எடுத்து சாப்பிடு. சிக்கன் எடுத்து சாப்பிடு. சாப்பிட சாப்பிடு சாமி. பூண்டு சிக்கன் வருமா? கழுவியா? ஐயோ சிக்கன் பூண்டு வருமா? கையில் எடுத்து கையில் சார் கை கழுவில
மாத்திக்கலனா எங்களால எதுவும் பண்ண முடியாது. சரியா? தாயா. நல்ல வேலை நீங்க பேசி டைம் கேட்டீங்க. அஜயோட அப்பா மனசை மாத்திட்டா போதும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். உள்ள கறி எடுத்துக்கிடுவாங்க. சார் கொண்டு வரேன். எலும்புக்கு எப்படி இது போகிறேன் நல்ல கறி எடுத்துக்கிடுவாங்க. கறி எப்படி ஸ்பூனில் வருது? கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். எப்படியாவது இந்த பிரச்சனை போட்டுட்டு இவ்வளோ புரோட்டா எடுத்துக்கணும். சொல்லுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் இருந்தேன். நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தான் நான் கால் பண்ணல. என்னங்க ஆச்சு? வேன் பார்த்து கொடுத்துடலாம். விஷயம் சீரியஸா தான் இருக்குது. இவன் செய் பண்ணிட்டு ஒன்று சாப்பிடு. ம் என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒரு படபடப்பா சால் இது என்ன மொழி சால்? ரொம்ப கரெக்டான ஆளா இருக்காரா மீனா? அவர் கிறிஸ்டியன் மன்னிச்சு விட்டாருனா தான் கிறிஸ்டியன் இதுல இருந்து நம்மளால வெளில கொண்டு வர முடியும். அவங்க சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்க. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? கிறிஷ் பாவங்க, அவன் சின்ன பையன். அதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். சிக்கன் எடுத்து மகளே சரி, அப்படியே புரோட்டா மேலே வச்சு புரோட்டா மேலே வச்சு ஏங்க, நான் அந்த பையனோட அப்பா கிறிஷ மன்னிச்சாதான் அவன் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியுமா? இல்லைன்னா கிறிஷ சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்களா? அதனால நானும் அவரும் போய் அஜயோட அப்பாவை பார்த்து பேசிட்டு வரோம். நீங்க கிறிஷ பாத்துக்கோங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான கேஸ் தான். இந்த மாதிரி பசங்களுக்காக தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியே இருக்கு. மேடம், என் பையன் அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றவே இல்ல. ஏதோ எமோஷனலா அப்படி பண்ணிட்டான். இவ்வளோ புரோட்டாவும் பெப்பர் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டுங்க. வீட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். லீகலா காலை சாப்பாடு தான் தாள் சொல்லணும். கஷ்டம் தான். ஏன்னா அவங்க இப்போ பண்ண மாட்டான்ட்டு வாங்கிட்டு ஹோட்டலுங்க. இத கிரிமினல் ஆக்டா தான் பார்ப்பாங்க. கோர்ட்டுக்கே போக விடக்கூடாது. எப்படின்னா அதுக்கு முன்னாடி பேசி சரி பண்ணணும். ஒரு நிமிஷம் மேடம். சொல்லு. ரோஹிணி, அந்த அஜயோட அப்பா கிறிஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை சீர்திருத்த பள்ளியில சேர்த்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆ அது அங்கே என்ன போட்டுக்கிறேன்? பார்க்க வந்திருக்கேன். நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். மேடம், அடிப்பட்ட பையனோட அப்பா வந்து கிறிஷ் சீர்திருத்த பள்ளியில சேர்க்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். பூத்தொட்டியை தூக்கி அந்த பையன் மேல வீச பார்த்தது கிரைம்ல தான் வரும். அதுவும் அடிப்பட்ட பையனோட அப்பா பெரிய ஆளுன்னு வேற சொல்றீங்க. நம்ம பையனுக்கு இப்படி ஆனத பேரண்ட்ஸால பொறுத்துக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அடுத்தவங்க பசங்களை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு புரியுது மேடம். நான் என் பையனை பத்தி மட்டும் தான் யோசிக்க முடியும். அவனுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா அந்த பையனுக்கு பேனிக் அட்டாக் வேற சொல்றீங்க. புளி சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. ம் புளி சாப்பாடு டாக்டர் சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். வைக்கிட்டா? உங்க என்ன பையன் பண்ணும்? சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க. மக்களை புரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆகாதீங்க. மேடம், என் பையனுக்கு எங்கள் வீட்டு பழைய சாப்பாடு புது சாப்பாடு வருங்க. அவனுக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டம் கொடுத்தேன். அவன் எதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது. அவன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அவனுக்காக தான் நான் என் லைஃப்ல போராடிட்டு இருக்கேன். புரியுது. என்ன இருக்குங்க? வேற வழியே இல்ல. அந்த புளி சாப்பாடு. கன்வின்ஸ் பண்ணுங்க. மக்களை புது சாப்பாடு வேறு. எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் நீங்க உடனடியே செய்ய வேண்டிய வேலை. எங்கள் வீட்டு புளி சாப்பாடுங்க காலையில். இது பெப்பர் சிக்கனுங்க. போன்லெஸ் பெப்பர் சிக்கன் எதுவுமே கிடையாது. இப்ப எதுக்கு நீ கேவலமா பழசெல்லாம் போட்டு நினைச்சிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. ஆமாங்க. என்னாச்சுண்ணா? ஏன் ஒரு புளி சாப்பாடு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவன் கிறிஸ்தன் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காமா? எங்க? என்னண்ணா? நல்ல
லைஃப்ல ஒரு அளவுக்கு மேல எதுவுமே கலங்குனது இல்லை மீனா. ஆனா இந்த விஷயம் அப்படியே மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கிருஷ்ண சிறுவ சீர்திருத்தம் போட்டாங்கன்னா அவன் வாழ்க்கையே போயிடும். அது சில பேர் புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் அனுபவிச்சவங்க தான் தெரியும். மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம கிறிஷ் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அந்த பையன் அஜயோட அப்பாவை பத்தி பேசினான். நமக்கு இப்ப இருக்கிற கடைசி நம்பிக்கை அதுதான். அவர் இந்த விஷயத்தை பெருசாக்காம அப்படியே விட்டாருன்னா எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. நீங்க வாங்க, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். எப்படியாவது நம்ம அவங்களை பார்த்து பேசி ஒத்துழைக்கா. இல்லை சார் வேணாம். அங்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. நான் ஏதாவது சவாரி வந்துச்சுன்னா சொல்றேன். நம்பிக்கையா போடா. அதான் சிஸ்டம் கூட வராங்கல்ல, தைரியமா போய்க்கலாம். சரி, நீ அங்க வண்டி இருக்கு, அதை வீட்டுல இருக்கு. அதனால பாத்துக்கிறேன். நீ போட மறந்துடாது. என்ன முடிவு பண்ணிருக்க ரோஹிணி? அந்த அடிப்பட்ட பையனோட அப்பாவை போய் பார்க்கறது தான் ஒரே வழி. ஏன்னா அவர் மனசு வச்சாதான் கிரிஷ் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு வரும். நான் எப்படி போக முடியும்? நீ தான் போகணும். நான் வந்தா நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு தேவையில்லாத கேள்வி எல்லாம் வரும். நான் துபாயில இருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். கிரிஷ்க்கு கார்டியன். அந்த பேச்சு அந்த பிள்ளை குறைசம் வந்து மகேஸ்வரி எதுக்கு போகணும்? நாட்டு வந்து நான் கழுவி தொட்டு வச்சு அது எங்கே தேவைக்க வேண்டுமானது. தலையிட போய் இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கழுவிதான் வச்சிருந்துச்சாங்க. கேட்பாங்க. கழுவி தேய்க்க வேண்டுமா வைக்கக்கூடாது. வாயில் யூஸ் பண்ணுறது நல்ல இடத்துல வைக்கணும். பாத்ரூம் வைக்கக்கூடாது. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. இப்போ நான் வந்து கழுவி தொட்டு மேலே வச்சேன். தேவையில்லாம நீ ஏதாவது பண்ணி பிரச்சனை உனக்கு பெருசாக்கி இருந்துச்சான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு முத்துக்கு நல்லாவே தெரியும். உள்ள அதில் மறந்துடுறேன். Intelligent தான். ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது கிறிஷை காப்பாத்திடுவாங்க. நான் சொல்றதை கேளு. அவங்களால ஒண்ணுமே பண்ண நீ முடியலன்னா ஷார்ட் போட்டு தான் பண்ண நைட் தூங்கும்போது பேசுற? எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன் உனக்கு நம்ம பேசி இப்போ தூங்கும்போது பண்ண ட்ரை பண்ணிட்டு எதுவுமே முடியலன்னா அப்படியே விட்டுட்டு போயிட போறாங்க. விஷயம் அவங்க பையன் இல்லையே, ஏன் பையன்? அது உனக்கு ஞாபகம் இருக்கா? புரியல. சோறு வேணுமா? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு இல்லை ஆ, தமிழ் அப்புறம் என்ன வேணும்? புரியல. ஒட்டிக்குள்ள